பிரைஸ் எல்லாம். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இன்னைக்கு மாடியில கொஞ்சம் சாதம் மீந்துச்சேன்னு காக்காங்களுக்கு வச்சேன். அப்பா, எல்லா காக்காங்களும் கடகடன்னு சாப்பிட்டு பறந்து போயிடுதுங்க. அதுங்களுக்கு உணவு வேணும்னுக்குள்ள யார் கையிலன்னா இருந்தா கூட அவங்க அசந்த நேரம் புடுங்கிட்டு போற குணம் தான் காக்காது. இந்த காக்காவை பார்த்த உடனே எனக்கு எலியா ஐயாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவனுடைய ஞாபகம் வந்துச்சு. ஆமாங்க, இந்த காகத்துக்கு தான் எவ்வளவு கீழ்ப்படுகிற குணம். ஒரு முறை தேவன் எலியா ஐயா கிட்ட நீ கேரித் ஆற்றங்கரையில போய் ஒளிந்திருன்னு சொல்றாரு. அவரும் அங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு அந்த ஆற்றங்கரையில வர தண்ணி தான் குடிக்கிறதுக்கு. சாப்பிடுறதுக்கு தேவன் காகத்தை கட்டளையிட்டாரு. ஆமாங்க, அவ்வளவு கீழ்ப்படிதலோட தினமும் காலையும் சாயங்காலமும் 2 வேளையும் அதே போல அப்பத்தையும் அவருக்கு மாமிசத்தையும் கொண்டு வந்திருக்கு சாப்பிடுறதுக்கு. இத படிக்கும்போது என்ன ஆச்சரியம்! தேவன் நினைச்சா யாரையும் எப்படியும் போஷிக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நீங்க கூட அட இது பத்தலையே அது பத்தலையேன்னு வேதனையோட இருக்கலாம். சம்பளம் இன்னும் வர்றதுக்கு எத்தனாம் தேதி கொடுப்பாங்களோ தெரியலையே, குடும்பத்தை அத்தனை நாள் நடத்திட்டு போலாமே, நான் மட்டும்தான் இந்த வீட்லயே சம்பாதிக்கிறேன், அல்லது என் பிள்ளை மட்டும் தான் சம்பாதிக்கிறான், எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு வேதனையோட இருக்கீங்களா? ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். என்னங்க, போவாஸ் தன்னுடைய ரூத் கிட்ட அந்த வார்த்தையை சொல்லி தேற்றுனதா போடப்பட்டிருக்கு. ஒரு உலக பிரகாரமான மனிதனே ஒரு மனுஷ இடத்துல சொல்லும் போது பரம மணவாளன் நம்மள போஷிக்காம விட்டுருவாரா என்ன? உங்களுடைய போஷிப்பின் காரியம் மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்தின் அத்தனை தேவைகளையும் தேவன் சந்திப்பார். God bless you all.